வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 77. இந்திரபிரஸ்தத்தின் மின்கதிர்கொடி பரந்த அணிப்படகு அலைகளில் எழுந்து தெரிந்ததுமே ஆஸ்தினபுரியின் துறைமேடையில் முரசு பீடத்தில் நின்றிருந்த நிமித்திகன் தன் வெள்ளிக்கோலை தலைக்குமேல் தூக்கி மும்முறை சுழற்றினான். துறைமுற்றத்தின் இடது நிரையில் அணிவகுத்திருந்த இசைச்சுதர்கள் முழங்கத் தொடங்கினர். நடுவே பொற்தாளங்கள் ஏந்தி நின்ற அணிச்சேடியர் தங்கள் ஆடை சீரமைத்து தாளம் ஏந்தி நிறை நேர்நோக்கினர். வலது நிரையில் நின்றிருந்த வைதிகர்கள் கங்கை நீர் நிறைந்த பொற்குடங்களையும் மஞ்சளரிசியும் மலரும் நிறைந்த தாளங்களையும் எடுத்துக் கொண்டனர். வாசிப்பது சந்தீப். அலைகளில் எழுந்தும் விழுந்தும் ஊசலாடி அணுகிய கொடிப்படகு துறைமேடையை நோக்கி பாய்களை மடித்தபடி கிளைதேறும் கொக்கு என வந்தது. அதன் அலகு போல் நீண்டிருந்த அமரமுனையில் நின்ற படகுத் தலைவன் அணைகயிறுக்காக கையசைத்துக் காட்டினான். துறையிலிருந்து இறுக வளைக்கப்பட்ட பெருமூங்கிலில் தொடுத்து நிறுத்தப்பட்ட பேரம்புடன் பிணைக்கப்பட்டிருந்த வடம் நீர்ப்பாம்பு போல எழுந்து வளைவு நீட்டி அப்படகை நோக்கி பாய்ந்து சென்று அதன் அமரமுனையில் விழுந்தது. 3 படகுக்காரர்கள் அதை எடுத்து படகின் கொடிமரத்தில் சுற்றினர். யானைகள் இழுத்த திகிரிகள் உரசி ஓலமிட்டபடி சுழல வடம் இழுபட்டு கழி போலாகி அணிப்படகை துறை நோக்கி இழுத்தது. துறை அதை தன் உடலுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டது. படகிலிருந்து இந்திரபிரஸ்தத்தின் கொடியுடன் கவசவீரன் ஒருவன் இறங்கி நடைப்பலகை வழியாக வந்து படகுத்துறை மேல் ஏறி முழந்தாளிட்டு வணங்கி அக்கொடியை தரையில் ஊன்றினான். துறைமுற்றமெங்கும் நிறைந்திருந்த அஸ்தினபுரியின் முதற்படை வீரர்களும் அகம்படியினரும் ஏவலரும் வாழ்த்தொலி எழுப்பினர். அணிப்படகிலிருந்து மங்கலத்தாளங்கள் ஏந்திய 12 சேடியரும் உடன் மங்கல இசை எழுப்பியபடி சூதரும் இறங்கி வந்தனர். தொடர்ந்து வந்த காவல் படகுகள் ஒவ்வொன்றும் அணிப்படகிலிருந்தே வடம் பெற்று தங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்துக் கொண்டு நீண்ட மாலை என்றாயின. அவற்றிலிருந்து வேலும் வில்லும் ஏந்திய படைவீரர்கள் நீர் மின்னும் கவசோடைகளுடன் இறங்கி துறைமேடையில் அணிவகுத்தனர். துறைமுற்றத்திலிருந்து விதுரர் கனகருடனும் சிற்றமைச்சர்களுடனும் நடந்து துறைமேடைக்கு வந்தார். தருமனின் நந்த உபநந்த கொடியும் இந்திரபிரஸ்தத்தின் மின்கதிர் கொடியும் சூடிய அரசப்படகு கங்கையின் அலைகளில் 12 பாய்கள் புடைத்து நின்றிருக்க எழுந்தது. இந்திரபிரஸ்தத்தின் அரசர் வாழ்க! அறம் அமைந்த அண்ணல் வாழ்க! பாண்டவ முதல்வர் வாழ்க! குருகுல மூத்தோன் வாழ்க! ஹஸ்தியின் குருவின் கொடிவழியோன் வாழ்க! என்று துறைமுகப்பு முழங்கியது. படகுத்துறையின் 4 பெருமுரசங்களும் இடியென ஒலிக்கத் தொடங்கின. ஒவ்வொரு பாயாக சுருங்கி கொடிமரத்தை ஒட்டி சுற்றிக் கொண்டு இழுபட்டு கீழிறங்க தருமனின் படகு கூம்பிய மலரென்றாகி அருகணைந்தபோது அதன் அமரமுகப்பு முலைதேரும் கன்றின் மூக்கு போல நீண்டு படகுத்துறையை நாடியது. மாலையென கோத்துக் கொண்ட காவல் படகுகள் நீண்டு அதை வளைத்து கயிறுகளை வீசி குழிப்பட்ட களரை பயின்ற யானைகளென அதன் பேரிடலை பற்றிக் கொண்டன. அலைகளில் அதை நிறுத்தி மெல்ல இழுத்து படகுத்துறை நோக்கிக் கொண்டு வந்தன. அருகணைந்ததும் நாணியது போல் சற்று முகம் விலக்கி ஆடி நின்றது. அன்பு கொண்ட நாய்க்குட்டியென விலாப்பக்கமாக நகர்ந்து படகுத்துறையை வந்து தொட்டு உரசியது. அதிலிருந்து நடைப்பாலம் எழுந்து படகுத்துறை மேல் படிந்தது. வீரர்கள் அதை சேர்த்துக் கட்டினர். இந்திரபிரஸ்தத்தின் செங்கோலுடன் படைவீரன் ஒருவன் தோன்றி நடைப்பாலத்தின் மேல் அணிப்படையினர் மின்னொருக்களென பதிந்த கவச உடைகளுடன் நடந்து வந்தான். அவனைத் தொடர்ந்து எண்மங்கலங்கள் நிறைந்த தாளங்களுடன் சேடியர் 7 நடந்து வந்தனர். அரசனின் உடைவாளுடன் கவச வீரனொருவன் வர தொடர்ந்து தருமன் இடப்பக்கம் திருப்பதியும் வலப்பக்கம் சௌனகரும் உடன்வர நடைபாலத்தில் சிறிய சீரடி எடுத்து வைத்து ஏறி படகுத்துறையை அணுகினார். அவருக்குப் பின்னால் அரச உடையணிந்த பீமனும் அர்ஜுனனும் வந்தனர். நகுலனும் சகதேவனும் தொடர்ந்தனர். விதுரர் கைகூப்பியபடி அவர்களை அணுகி தலைவணங்கி அஸ்தினபுரிக்கு இந்திரபிரஸ்தத்தின் பேரரசரை வரவேற்கிறேன். இவ்வரவு அனைத்தையும் இனிதாக்குக என்றும் குருதியுறவும் இனிய நினைவுகளும் வளர்க என்றார். வாழ்க என்றும் அவ்வண்ணமே பொலிக என்று யுதிஷ்டிரர் மறுமொழி சொன்னார். இந்திரபிரஸ்தத்தின் அரசியை வணங்கி வரவேற்கிறேன். தங்கள் கால்கள் பட்ட இம்மண்ணின் வயலிலும் கருவூலத்திலும் பொன் நிறையட்டும் என்றார் விதுரர். அவள் புன்னகைத்து நன்று நிறைக என்றாள்.
பாண்டவர் நால்வருக்கும் தனித்தனியாக முகமன் சொல்லி விதுரர் வரவேற்றார். வைதிகர்கள் அணுகி கங்கை நீர் தெளித்து அரிமலர் தூவி வேதமோதி இந்திரபிரஸ்தத்தின் அரசரை வாழ்த்தினர். வாழ்த்தொலிகளின் நடுவே முகம் மலர்ந்து கைகூப்பியபடி மெல்ல நடந்தார் தருமன். துறைமுற்றத்தில் அவர்களுக்காக 6 பொற்தேர்கள் காத்து நின்றிருந்தன. அகம்படி ஓடுவதற்கான 12 வெண்புறவிகள் அவற்றில் ஏறிய கவச வீரர்களுடன் கால் தூக்கி தலையுலைத்து பிடரி சிலிர்த்து நின்றிருந்தன. அஸ்தனபுரியின் அரசமணித்தேர் தங்களுக்காக காத்திருக்கிறது என்றார் விதுரர். நன்று என்று முகம் மலர்ந்து சொன்ன தருமன் சௌனகரிடம், தாங்கள் எனது தேரில் ஏறிக்கொள்ளுங்கள் அமைச்சரே என்றார். அவர் தலை வணங்கினார். விதுரர் வழிகாட்டி அழைத்துச் செல்ல அஸ்தினபுரியின் பட்டத்து தேரில் யுதிஷ்டிரர் ஏறி அமர்ந்தார். வலப்பக்கம் சௌனகர் தூண்பற்றி நின்றார். 7 வெண்புறவிகள் இழுத்து அத்தேர் காற்றிலேறுவது போல அஸ்தினபுரியின் அரசப்பாதையில் எழுந்தது. பாண்டவர் நால்வரும் திருப்பதியும் தொடர்ந்து சென்ற தேர்களில் ஏறிக்கொண்டனர். முன்னால் சென்ற தேர்களில் முரசுகள் அவர்கள் நகர் நுழைவதை அறிவித்து ஓசையிட்டன. அகம்படியும் காவல்படையும் அவர்களைத் தொடர்ந்தன. ஒவ்வொரு இலையும் நாவன மாறியது போல் வாழ்த்தொலிகள் அவர்களைச் சூழ்ந்து அலையடித்தன. தேர் நெடும்பாதையை அடைந்து சீர்விரைவு கொண்டபோது சேக்கை பீடத்தில் சாய்ந்தமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்ட தருமன் சௌனகரிடம், இந்திரபிரஸ்தத்திலிருந்து கிளம்பும்போதே எனது உள்ளம் இனிய உவகையால் நிறைந்தது அமைச்சரே. நான் எண்ணி வந்தது பிழையாகவில்லை. பார்த்தீர்களல்லவா? அரசமணித்தேர் அமைச்சரே வந்து வரவேற்கிறார். ஒவ்வொன்றும் இனிதென்றே நிறைவேறும் என்றார். சௌனகர் ஆம், அவ்வாறே ஆகுக என்றார். விழிசுருக்கி ஐயம் கொள்கிறீரா என்றார் தருமன். ஐயமல்ல என்றார் அவர். பின் என்றார் தருமன். படித்துறைக்கு கௌரவர்களில் ஒருவரேனும் வந்திருக்கலாம் என்றார். அவ்வாறு வரும் வழக்கமுண்டா என்றார் தருமன். அரசர்கள் வரவேற்க வரவேண்டுமென்று நெறியில்லை. அமைச்சரோ படைத்தலைவர்களோ வந்தால் போதும். ஆனால் தாங்கள் அரசர் மட்டும் அல்ல, அவர்களின் குருதியுறவு. அவர்கள் அனைவருக்கும் மூத்தவர். தங்களை வரவேற்க அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்றார். தருமன் அதையெல்லாம் எண்ணி நோக்கினால் வீண் ஐயங்களையே வளர்க்க நேரும். வரவேற்க எண்ணியிருக்கலாம். அவையில் எவரேனும் முறைமையை சுட்டிக்காட்டி மறுத்திருக்கலாம். ஏன், விதுரரே என் நிலையிலும் முறைமைகளை மீற விழையாதவர் என்றார். ஆம், அவ்வண்ணமே இருக்க வேண்டும் என்று விழைகிறேன் என்றார் சௌனகர். தருமன் அவ்வண்ணமே. நம்பிக்கை கொள்ளப் பழகுக அமைச்சரே என்றார். அமைச்சரும் வேட்டை நாயம் ஐயப்படுவதையே அறமெனக் கொண்டவை என்றார் சௌனகர். தருமன் நகைத்தார். அஸ்தனபுரியை நோக்கி செல்லும் சாலையின் இருபக்கங்களிலும் நின்ற ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியாக அடையாளம் கண்டு தருமன் உள்ளம் மலர்ந்தார். கனிந்து முதிர்ந்து மூதன்னையரைக் கண்டது போல் இருக்கிறது அமைச்சரே என்றார். ஒவ்வொரு கிளையின் வடிவம் நன்கு தெரிந்தவையாக உள்ளன. இந்தப் பாதையளவுக்கு என் உள்ளத்தில் நன்கு பதிந்த இடம் பெரிதுண்டா என்றே ஐயம் கொள்கிறேன் என்றார். அந்த மகிழமரம் முதல் முறையாக நான் பார்க்கும்போது ஒரு செங்கழுகை ஏந்தியிருந்தது என்றார். மரங்கள் காலை வெயிலில் தளிரொளி கொண்டன. தழைப்பு கொந்தளிக்க கிளையசைத்தன. நம் வரவை அவையும் அறிந்திருப்பது போல் தோன்றுகிறது என்றார். சௌனகர் புன்னகையுடன் அவரை நோக்கி நின்றார். நான் விண்ணுலகு செல்வேனென்றால் என் மூதாதையரை நோக்கி என்னை கொண்டு செல்லும் வழி இப்பாதையின் மறுவடிவாக இருக்கும் சௌனகரே என்று உணர்வால் நெகிழ்ந்த குரலில் தருமன் சொன்னார். தொலைவில் அஸ்தினபுரியின் கோட்டை தெரிந்ததும் நிலை கொள்ளாமல் எழுந்து நின்று தூணைப் பற்றியபடி நின்று விழுதூக்கி அதை நோக்கினார். இந்திரபிரஸ்தத்தின் பெருங்கோட்டையை பார்த்தபின் இது மிகச் சிறிதென தெரிகிறது. ஆனால் அது இன்னும் எனது நகராகவில்லை. அக்கோட்டையை நான் கவசமென அணிந்திருக்கிறேன். இதுவே என் ஆடை என்றார். அது நெருங்கி வருந்தோறும் சிறுவனைப் போல தோள் துள்ள கரிய சிறுகோட்டை. ஆமை போல என்னை வரவேற்க தன் ஓட்டுக்குள்ளிருந்து அது தலை நீட்டப் போகிறது என்றார். அதன் மேல் எழுந்த கொடிகள் தெரியத் தொடங்கியதும் சிறகு கொள்கிறாள் நாக அன்னை என்றார்.
அவரது உவகைத் துள்ளலை சௌனகர் சற்று வியப்புடன் நோக்கிய பின் தன்னை அடக்கும் பொருட்டு விழிதிருப்பிக் கொண்டார். கோட்டை அவர்களுக்கு மேல் கவிவது போல் எழுந்ததும் யுதிஷ்டிரர், அதற்கு மேல் எனது கொடி பறக்கிறது, அமைச்சரே. நான் இன்னமும் அதற்குள்ளேயே இருப்பது போல் உணர்கிறேன். வெளியே செல்லவே இல்லை. அங்கு பிதாமகருடனும் தந்தையுடனும் அமர்ந்து சொல்லாடிக் கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் அதை நீங்கியதே இல்லை. ஆம் என்றார். கோட்டையின் சரிந்த நிழல் தன் தேர்மேல் வந்து தொட்டபோது தருமன் கைகூப்பியபடி கண்ணீர் மல்குவதை சௌனகர் கண்டார். தேரை நிறுத்து, நிறுத்து தேரை என்று பதறிய குரலில் அவர் கூறினார். பாகன் திரும்பி சௌனகரை நோக்க தேரை நிறுத்தும்படி அவர் கண்காட்டினார். தேர் சகடங்களின் மீது தடைக்கட்டை உரச விரைவழிந்து நின்றது. கடிவாளம் இழுக்கப்பட்ட புறவிகள் கழுத்தை வளைத்து புட்டம் சிலிர்க்க கால் தூக்கி நின்ற இடங்களிலேயே விரைவு ததும்பின. அரசே என்று சௌனகர் மெல்லிய குரலில் சொன்னார். பின்னால் திரும்பி பார்த்தபோது தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தேர்கள் அனைத்தும் கடிவாளங்கள் இழுக்கப்பட்டு விரைவழிந்திருப்பதைக் கண்டார். அகம்படிப்படையினரும் காவல் படையினரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் ஆணை பெற்று அமைந்தனர். தருமன் கூப்பிய கைகளுடன் தேரின் படிகளில் கால் வைத்து இறங்கி மண்ணில் நின்றார். நடுங்கும் உதடுகளும் ததும்பும் முகமுமாக அண்ணாந்து கோட்டையை பார்த்தார். தொடர்ந்து வந்த தேரிலிருந்து விதுரரும் கனகரும் இறங்கி அவர்களை நோக்கி வருவதை சௌனகர் கண்டார். அவரும் தொடர்ந்து இறங்கி தருமனுக்குப் பின்னால் நின்று, அரசே என்று மீண்டும் மெல்லிய குரலில் அழைத்தார். முறைமைகள் பல உள்ளன, அரசே என்றார். தருமன் அவர் குரலை கேட்கவில்லை. குனிந்து சகடங்கள் ஓடி அரைத்து மென்பூழியில் ஒரு கிள்ளு எடுத்து தன் நெற்றியில் அணிந்து கொண்டார். பாதக்குரடுகளை கழற்றி தேரின் அருகிலேயே விட்டுவிட்டு வெறும் கால்களுடன் மண்ணை மிதித்து கோட்டைக்குள் நடந்து சென்றார். சௌனகர் பின்னால் திரும்பி நோக்கியபடி பதைப்புடன் அவரைத் தொடர்ந்து சென்றார். கைகூப்பியபடி நடந்து வரும் தருமனைக் கண்டு கோட்டையில் தேர் நிறையை வரவேற்க காத்திருந்த காவலர் தலைவனும் மேய்க்காவல் வீரர்களும் திகைத்தனர். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. காவலர் தலைவன் கைகளை வீசி முரசுகள் முழங்கும்படி ஆணையிட்டான். கோட்டை மேல் இருந்த அனைத்து முரசுகளும் இணைந்து பேரொலி எழுப்பின. எவரையும் பார்க்காதவராக சீர்நடையுடன் வந்த தருமன் கோட்டை வாயிலுக்குள் நுழைந்து கடந்து மறுபக்கம் சென்றார். அவரை வணங்கிய வீரர்களை, தாழ்த்தப்பட்ட கொடிகளை அவர் காணவில்லை. கொம்புகளும் முரசுகளும் எழுப்பிய பேரொலியை கேட்கவில்லை. கோட்டைக்குள் பெருமுற்றத்தில் அவரை வரவேற்பதற்காக வந்த அஸ்தினபுரியின் குழுத்தலைவர்களும் வணிகர் குழுத்தலைவர்களும் வைதிகர்களும் காத்திருந்தனர். அரச பொற்தேரை எதிர்பார்த்து நின்றிருந்தமையால் கூப்பிய கைகளுடன் தனித்து நடந்து வந்த தருமனை அவர்கள் முதலில் அறியவில்லை. எவரோ ஒருவர் உரத்த குரலில் அரசர் என்று கூவினார். ஒரே கணத்தில் பலர் அவரைக் கண்டு அரசர் அரசர் என்று ஒலி எழுப்பினர். முதிய குலத்தலைவர் ஒருவர் இரு கைகளையும் தலைக்குமேல் விரித்தபடி பேரரசெல்வர், குருகுல முதல்வர், புவியாள மாமன்னர் என்று வெறியாற்றெழுந்தவர் போல கூவியபடி அவரை நோக்கி வந்தார். பாரதர், பரதவர்ஷர், பரதசார்த்தூலர், பரதபிரவரர், தர்மர், தர்மஜர், தர்மநந்தனர் என்று வாழ்த்தியபடி முழங்காலில் மடிந்தமர்ந்தார். அஜமீடர், அஜாதசத்ரு, குருசார்த்தூலர், குருத்வகர், குருசிரேஷ்டர், குந்தி நந்தனர் நெஞ்சை அறைந்தபடி அவர் விம்மி அழுதார். குருத்தமர், குருபுங்கவர், குருவர்த்தனர். அஸ்தினபுரியின் குடிமக்கள் அனைவரும் கண்ணீரும் கொந்தளிப்புமாக வாழ்த்தொலி எழுப்பினர். பலர் முழந்தாள் மடித்து நிலத்தில் அமர்ந்தனர். நெஞ்சை பற்றிக் கொண்டு விம்மி அதிர்ந்தனர். அரசரைத் தொடர்ந்து வந்து சௌனகர் தன்னைச் சூழ்ந்து நிறைந்த அவ்வுணர்ச்சிப் பெருக்கைக் கண்டு திகைத்து நின்றார். அவருக்குப் பின்னால் அணுகி வந்த விதுரர், முறைமைகள் ஏதும் தேவையில்லை, அமைச்சரே. அவர்கள் இயல்புபடி இருக்கட்டும் என்றார். பாதுகாப்புகள் என்றார் சௌனகர். அவரிடம் அமைந்த அறத்தை விட பெரிய பாதுகாப்பை தெய்வங்கள் அளிக்க முடியுமா என்ன என்றார் விதுரர். அரசே, இந்நகருக்கு அறம் மீண்டுவிட்டது. இனி எங்கள் குடிகள் வாழும் என்று கூவியபடி முதியவர் ஒருவர் ஓடிவந்து கால் தடுக்கியது போல் நிலை தடுமாறி தருமனின் கால்களில் விழுந்தார்.
புழுதி படிந்த அவர் கால்களைப் பற்றிக் கொண்டு அதில் தன் தலையை முட்டியபடி, இந்நகரை கைவிடாதிருங்கள், எந்தையே! எளியவர்கள் மேல் அழிகொள்ளுங்கள். எங்கள் தொல்லகரை இருள விடாதீர்கள் என்று கதறினார். தலைக்கு மேல் கையெடுத்துக் கூப்பி நெஞ்சில் அறைந்து அங்கிருந்தோர் அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். ஈசல் புற்று வாய் திறந்தது போல் நகரத்தின் அனைத்து தெருமுனைகளில் இருந்தும் மக்கள் பெருகி அங்கு வந்தனர். நோக்கியிருக்கவே அஸ்தினபுரியின் கோட்டை முகப்புப் பெருமுற்றம் முழுக்க தலைகளால் நிறைந்தது. கையிலிருந்த மலர்களை ஆடைகளை அவரை நோக்கி வீசினர். எங்களின் அரசே! எங்கள் தந்தையே! எங்கள் இறையே! என்று கூவியது கூட்டம். தருமனை நெருங்க முயன்ற அரசியும் இளையவரும் கூட அக்கூட்டத்தால் உந்தி அகற்றப்பட்டனர். எந்த விசை அவர்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் இல்லங்களிலிருந்து அங்கு அழைத்து வந்ததோ அதற்கிணையான விசையொன்றால் அவர்கள் அவரை முற்றிலும் அணுகாமல் வளைத்து நின்றனர். அரற்றியும் அழுதும் கொந்தளிக்கும் பெருந்திரளின் நடுவே உருவான சிறு வட்டத்தின் மையத்தில் கூப்பிய கரங்களுடன் புன்னகையும் கண்ணீருமாக தருமன் நின்று கொண்டிருந்தார். அஸ்தினபுரியின் அரச விருந்தினருக்கான மாளிகையின் தெற்கு நோக்கிய சிற்றவை கூடத்தில் பாண்டவர்கள் 4வரும் தருமனுக்காக காத்திருந்தனர். சாளரத்தின் அருகே நகுலனும் சகதேவனும் கைகட்டி நின்றிருக்க பீடத்தில் தடித்து கால்களைப் பரப்பி தசைதிரண்ட கைகளை மடிமேல் வைத்து பீமன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் போடப்பட்ட சிறிய பீடத்தில் சௌனகர் உடலை ஒடுக்கியபடி இடக்கையால் தாடியை நீவிக்கொண்டு எண்ணத்தில் ஆழ்ந்திருந்தார். பீமன் தன்னருகே நின்றிருந்த அர்ஜுனனை நோக்கி, இன்னுமா சடங்குகள் முடியவில்லை என்றான். அஸ்தினபுரியின் அனைத்து குலத்தலைவர்களும் முறைமை செலுத்துகிறார்கள் என்று அர்ஜுனன் தாழ்ந்த குரலில் சொன்னான். ஆம், இங்குதான் குலங்களுக்கு முடிவே இல்லையே. குழந்தைகளைப் போல அவை பிறந்து கொண்டே இருக்கின்றன என்றான் பீமன். தோளில் சரிந்து தன் குழலை தள்ளி பின்னால் செலுத்தி தோல் நாடாவால் முடிந்த பின்பு இன்றென்ன சடங்கு முறைகள் உள்ளன நமக்கு என்றான். சௌனகர், சடங்குகள் என ஏதுமில்லை இளவரசே. மூத்தவரை சென்று சந்திப்பதென்பது ஒரு முறைமை. பிதாமகர் பீஷ்மரையும் ஆசிரியர் கிருபரையும் துரோணரையும் பின்பு பேரரசர் திருதராஷ்டிரரையும் பேரரசி காந்தாரியையும் தாங்கள் சந்திக்க வேண்டும் என்றார். பீமன், அவர்கள் நமக்குச் செய்யும் முறைமைகள் ஏதுமில்லையா என்றான். சௌனகர் அவ்வினாவிற்கு மறுமொழி உரைக்கவில்லை. அவர்களில் எவரும் இத்தருணம் வரை நம்மை வந்து பார்க்கவில்லை. அஸ்தினபுரியின் அரசர் வந்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இளையோர் 100 இருக்கிறார்கள் என்றான். அர்ஜுனன், அவ்வாறு சந்திக்காமல் இருப்பதுதான் அவர்களின் முறைமையோ என்னவோ என்றான். இங்கு கிளம்பி வரும்பொழுது இது ஒரு குடிசூழ் களியாட்டு என்று மூத்தவர் சொன்னார். அவர் இருக்கும் உளநிலையே வேறு. இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது அதுவல்ல. நாம் போருக்கு முன்னரோ பின்னரோ இங்கு வந்திருக்கும் அயல் நாட்டவர் போலவே எண்ணப்படுகிறோம். சௌனகர், அது அஸ்தினபுரியின் குடிகளுக்கு பொருந்துவதல்ல என்று காலையிலே அதை பார்த்திருப்பீர்கள் என்றார். பீமன், ஆம், அதைத்தான் சொல்ல வருகிறேன். கௌரவர்களுக்கு நம்மீது எத்தனை காழ்ப்பு இருக்கும் என்பதை இதனாலேயே உய்த்துணர முடிகிறது. இன்றைய கால நிகழ்வுக்குப் பின் காழ்ப்பு மேலும் உச்சத்திற்கு சென்றிருக்கும். இந்நகரத்து மக்களின் உள்ளத்தை ஆள்பவர் மூத்தவரே என்பதில் இனி எவருக்கும் ஐயமிருக்காது என்றான். அர்ஜுனன், நாம் ஏன் வீண் சொல்லாட வேண்டும்? எதற்காக வந்தோமோ அதை ஆற்றி திரும்பிச் செல்வோம் என்றான். என்ன நிகழும் என்று எண்ணுகிறாய் இளையோனே என்றான் பீமன். நிகழ்வதில் ஐயத்திற்கு இடமில்லை, மூத்தவர் தோற்பார் என்றான். பீமன், அவரும் நெடுநாட்களாகவே பகடையாடுகிறார் அல்லவா என்றான். அர்ஜுனன் நகைத்து, பகடை என்ன அம்பா நேர் வழியில் செல்வதற்கு? இவரது பகடையாடலை இவரது ஆடிப்பாவையுடன் மட்டுமே இப்புவியில் ஆட முடியும் மூத்தவரே. உறவின் தகவுகளில் ஊடுவழிகள் எத்தனை உள்ளன என்று அறிவதற்காகவே பகடையாடுகிறார்கள் மானுடர் என்றான். பீமன் சிறிய கண்களில் ஐயத்தின் ஒளிவிட, சகுனி ஆடுவாரென்றால் அதில் கணிகரின் ஆடலம் கலந்திருக்கும் என்கிறாய் அல்லவா என்றான். இத்தருணத்திற்காகவே அவர்கள் 1000 முறை பகடை உருட்டியிருக்கிறார்கள் என்று அர்ஜுனன் சொன்னான். நகுலன், மூத்தவரே, அவர் வென்றால் என்ன நிகழும் என்றான். நாம் படைக்களத்தில் தோற்றதாக ஆகும். மூத்தவர் தன் மணிமுடியை துரியோதனன் முன்வைக்க நேரும்.
அவர் இங்கு இயற்றவிருக்கும் ராஜசூயத்தில் சிற்றரசராக சென்று அமர்வார். அவர்களின் வேள்விப் புரவி இந்திரபிரஸ்தத்தின் மண்ணை கடந்து செல்லும் என்றான். பீமன் யானை போல் உருமி, நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. விரும்பியணைந்து இத்தோல்வியை வாங்கி சென்னை மேல் சூடிக்கொள்கிறார் மூத்தவர். இன்று காலை அவரைச் சூழ்ந்து பெருகிய கண்ணீர் வெள்ளம் இவ்வாறு அறத்தின் பொருட்டு அவர் தோல்வியை சூடுவதனால் அளிக்கப்படுவது. அதுவே அவருக்கு நிறைவளிக்கிறது என்றான். கசப்புடன் நகைத்தபடி, பெரியவற்றின் பொருட்டு தோல்வியுறுபவர்களை மானுடர்கள் வழிபடுகிறார்கள் என்றான். கைகளால் பீடத்தை தட்டி நகைத்து வழிபடப்படுவதன் பொருட்டு தோல்வி அடையத் துடிக்கிறார்கள் தெய்வமாக விழைபவர்கள். அதற்கு உதவும் என்றால் மூத்தவர் தன் தலையை தானே அறுத்து அஸ்தினபுரியின் அரசனின் காலடியில் வைக்கவும் துணிவார். அதற்குப் பின் அவருக்கு அஸ்தினபுரியின் தெற்கு மூலையில் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவரது முன்கூற்றாக இருக்கும் என்றான். சௌனகர் புன்னகைத்துவிட்டார். அர்ஜுனன், நாமே இத்தகைய சொற்களை சொல்லாமலிருக்கலாமே மூத்தவரே என்றான். எப்படி சொல்லாமல் இருப்பது இளையோனே? நமது வீரத்தையும் வெற்றியையும் பணையப் பொருளென ஏந்தி இந்நகருக்குள் நுழைந்திருக்கிறார். அவர்கள் வெல்லப்போவது நமது மூத்தவரை அல்ல, நாம் ஈட்டிய வெற்றியையும் அதன் விளைகனியாக அவர் சூடியிருக்கும் மணிமுடியையும் செங்கோலையும்தான். தோற்பது அவர் மட்டுமல்ல, நாமும் கூடத்தான் என்றான் பீமன். அர்ஜுனன், நாம் எதையும் ஈட்டவில்லை மூத்தவரே. நான் ஆற்றும் எச்செயலிலும் எனக்கென நான் கொள்வதென்று எதுவுமில்லை. அதுவே தங்களுக்கும். இறுதி நாள் வரை எங்கும் நில்லா தனியனாக நானும் காட்டிருளுக்குள் கலந்து மறையும் அரைநிஷாதனாக நீங்களும் வாழப்போகிறோம். வெற்றியென்றும் புகழென்றும் இவர்கள் சொல்வதனைத்தும் நம் மூத்தவருக்கு நாம் அளித்த காணிக்கை. அது அவரது செல்வம். அதை எவ்வண்ணம் செலவழிக்கவும் அவருக்கு உரிமையுண்டு. அதைக் கொண்டு அவர் பாரத வருஷத்தை ஆளலாம். அல்லது அதைத் துறந்து புகழ் மட்டுமே போதுமென்று முடிவெடுக்கலாம். நாம் சொல்வதற்கொன்றுமில்லை என்றான். பீமன் ஒன்றும் சொல்லாமல் தன் மீசையற்ற மேலுதடை கைகளால் வருடியபடி சிறிய விழிகளை திருப்பி மாலையொளியில் சுடர் கொண்டிருந்த சாளரத் திரைச்சீலையை நோக்கினான். சகதேவன் வந்த அன்றே பிதாமகரையும் ஆசிரியர்களையும் தந்தையையும் தாயையும் அரசர் பார்த்தாக வேண்டுமென்பது நெறி. இப்போதே மாலை சாய்ந்துவிட்டது. அந்திக்குள் சந்திப்புகளை முடித்துக் கொண்டால் நன்று என்றான். பீமன் சிரித்தபடி அவனை நோக்கி, வந்த அன்றே அனைவரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அரசர் என்று சூதன் ஒருவன் சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே என்றான். நகுலன், ஆம், அரசர்கள் வாழ்வது சூதர்கள் பாடலில்தான் என்றான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் காவியத்திற்குள் சென்றபடியே இருப்பவர்கள். பீமன் நகைத்து, இப்படியே சென்றால் பிறக்காத அரசனொருவன் சூதர் சொல்லிலேயே உருவாகி வாழ்ந்து புகழ் கொண்டுவிடக்கூடும் என்றான். வெளியில் வாழ்த்தொலிகள் கேட்டன. வரவரவிப்போன் கதவைத் திறந்து உள்ளே வந்து, இந்திரபிரஸ்தத்தின் பேரரசர் யுதிஷ்டிரர் என்று அறிவித்தான். பீமனும் அர்ஜுனனும் சௌனகரும் எழுந்து நின்றனர். கைகூப்பியபடி அறைக்குள் வந்த தருமன் சௌனகரை நோக்கி, வணங்குகிறேன் அமைச்சரே என்றபின் கைகூப்பி நின்ற பீமனையும் அர்ஜுனனையும் நோக்கி தலையசைத்தபடி பீடத்தில் அமர்ந்தார். மிகவும் களைத்திருக்கிறேன் அமைச்சரே. இன்றி பிதாமகரையும் ஆசிரியர்களையும் தந்தையையும் அன்னையையும் பார்த்தாக வேண்டுமல்லவா என்றார். ஆம், முறைமைச் சந்திப்பு என்பதால் மிகையான பொழுதை செலவிட வேண்டியதில்லை. அரண்மனைக்கு வந்து மீள வேண்டுமென்பதில்லை. பிதாமகரையும் ஆசிரியர்களையும் சந்தித்தபின் அப்படியே அரச மாளிகைக்குச் சென்று அங்கேயே பேரரசரையும் பேரரசியையும் சந்தித்துவிடலாம் என்றார் சௌனகர். துரோணரும் கிருபரும் நகருக்குள்ளேயேதான் இருக்கிறார்கள். அஸ்வத்தாமன் வந்துவிட்டானா என்றார் தருமன். ஆம், அவரும் ஜெயத்ரதரும் நகருக்குள்ளே தங்கியிருக்கிறார்கள். தருமனின் இதழ் அசைந்து நிலைத்து